அவர் சேலத்துக்கு வர்றதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இல்லைங்க, நான் நிஜமானு சொல்கிறேங்க. நான் அந்த 1000 ரூபாயும் வாங்கலை. இப்போ ஏதோ 5000 ரூபா போட்டிருக்காங்களாம்மா, அதையும் நான் வாங்கலை. எங்களுக்கு அந்த காசே எங்களுக்கு தேவையில்லைங்க. இங்கே நான் இன்றைக்கி வந்து 1000 ரூபா 2000 ரூபா சம்பளத்தை விட்டுட்டு தாங்க இன்றைக்கி நான் இங்கே வந்திருக்கேனே. நான் வேலைக்கு போய் முடியல, இதை தாண்டவே முடியல. திரும்ப ரிட்டர்ன் போயிட்டு பேக்கில் வச்சுட்டு நான் இங்கே வந்துட்டு நான் உண்மையாலுமே சொல்கிறேன். நாங்கள் வந்து அந்த 1000 ரூபாயும் நான் வாங்கலை. நான் போய் சொல்கிறேன்னு நினச்சாலும் சரி, நான் அந்த 1000 ரூபாயும் வாங்கலை. இப்போ 5000 ரூபா போட்டிருக்காங்களாம்மா, அந்த 5000 ரூபாயும் நான் வாங்கலை. உண்மையாலும் சொல்கிறேன், எங்கள் தலைவர் வந்தால் போதும், அவர் வந்தால் மட்டும் போதும். எங்களுக்கு வேறு எதுவுமே எங்களுக்கு தேவை கிடையாது. அது நான் இப்போ சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஹோட்டலில், 5000 ரூபா போட்டிருக்காங்களா? எதுக்காக 5000? என்ன காரணம்? 5000 ரூபா போட்டதுக்கு காரணம் என்னன்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் இப்போ ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ரேஷன் கார்டுக்கு 5000 ரூபா போட்டிருக்காங்களாம்மா. எதுக்காக 5000? நாங்கள் கேட்டோமா 5000 உங்களையே? நாங்கள் கேட்கலையே. எதுக்கு 5000 போடுறீங்க? நாங்கள் இன்றைக்கி இங்கே வந்திருக்கோன்னா ஒவ்வொரு லேடிஸும் இன்றைக்கி வந்து அவங்கவுங்க ஜாப்பை விட்டுட்டு அவங்கவுங்க வேலையை விட்டுட்டு நாங்கள்லாம் இங்கே வந்திருக்கோம். நாங்கள் வந்து காசுக்காக வந்துட்டு நாங்கள் கைத்தட்ட மாட்டோம். இன்றைக்கி வந்து அவர் வரணும். அவர் வந்து எங்களுக்கு இளைஞர்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லது செய்வாருன்ற ஒரே நம்பிக்கை தாங்க எங்களுக்கு. மற்றபடி வேறு எதுவுமே இல்லைங்க. உண்மையால் வந்து எல்லாருமே ஒவ்வொரு பொண்ணுகிட்டையும் கேளுங்க. அவள் காலேஜ் விட்டு வந்திருப்பான், வேலையை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஜாப்பை விட்டுட்டு தான் வந்திருப்பாங்க. நானும் நிஜமாக சீரியஸாக சொல்கிறேங்க. இதை தாண்டி நான் போனேன், என்னால் போக முடியல. திரும்ப ரிட்டர்ன் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு பாஸ் என் தம்பி வாங்கி வச்சுருந்தோம், வாங்கிட்டு நான் பாட்டுக்கு பாஸ் வச்சுட்டு நான் உள்ளே வந்துட்டேன். நான் சிங்கிளாக தான் வந்திருக்கேன். வீட்டிலலாம் அந்த பக்கம் இருக்காங்க. அவரை நான் நாமக்கல் போயிட்டு என்னால் பார்க்க முடியல, ரொம்ப கூட்டம் ஜாஸ்தியாக இருந்தது. என்னால் அவரை பார்க்கவே முடியல, ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம். இன்றைக்கி நான் மிஸ் பண்ணவே கூடாதுன்ட்டு நான் இங்கே வந்திருக்கேங்க. மாற்றம் வேணும். ஏன்னா இவங்கெல்லாம் எனக்கு சொல்ல தெரியல, இருந்தாலும் சொல்கிறேன். விஜய் மாதிரி வரணும்னு தான் நினைக்கிறோம். இவங்க 3 ஆட்சியுமே ஆளக்கூடாது. இது புதுசாக வரலாம், தப்பு இல்லை, பண்ணுவாருன்னு நினைக்கிறோம். மாற்றம் வேணும். புதுசா வர இவர் எப்படி பண்றாருன்னு பார்த்துட்டு வேற இதுக்கு பண்ணலாம், தப்பு இல்லை. வாங்கிட்டு தான் இருக்கோம். எப்படி இத்தனை மாசமா போடல இல்ல, இப்ப திடீர்னு போட்டா நம்ம இதுக்கு போக கூடாதுன்னு அவங்களுக்கு ஒரு தாட் இருக்கலாம். அதான் நாம அதை நினைக்க கூடாது. நாம எப்பயும் தளபதி தான், தளபதிக்காவே இருந்துட்டு போயிடலாம். நாங்களாம் அண்ணாவோட தீவிர ஃபேனு. மும்பையில இருந்து வரோம், அண்ணாவை பார்க்கறதுக்கோசரமே வரோம். எங்களுக்கு ஒரு கனவு மாதிரி அண்ணா வந்தா நாங்க ஒரு ஹாப்பி. வரணும், அவர் தான் வந்து மாற்றணும் ஏதோ ஒன்று. எங்களை மாரி இளைஞருக்கெல்லாம் அவர் மாற்றியே ஆகணும் கண்டிப்பாக. அவர் மும்பை நான்